ஸ்கூலுங்கிற படம் வந்திருக்கு. இந்த ஸ்கூலோட படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம யோகி பாபு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதில் பேய் படம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் இது ஒரு சைக்காலஜி ஒரு த்ரில்லரான படம்னு வேறு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி சம்மந்தப்பட்டதுனா என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கும் போதும், ஸ்கூலில் நிறைய பேர் ஃபெயில் பாஸ்லாம் ஆகுறாங்க. அப்புறம் இந்த படத்தில் நிறையா அரசியல் வர பேசியிருக்காங்க. நீட் எக்ஸாமை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் ஜாதி மதத்தை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஜாதினால் ஸ்கூலில் சண்டை வரதை நல்லா சோஷியலாக காமிச்சிருக்காங்க. இந்த படம் சொன்னது பார்த்திங்கன்னா, சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்து கொடுக்குற படம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த சமூகத்தில் எல்லா கெட்ட விஷயத்தையும் அதை போக்குற மாதிரி சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த ஜாதி ஒழிப்பாக இருந்தாலும் சரி, அப்புறம் மற்ற பேய் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அப்புறம் பசங்க நீட் எக்ஸாமு ஃபெயில் ஆகிறனால சூசைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இது டீப்பாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது சைக்காலஜி டீப் மூவின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேய் வழியில் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூலில் ஏதாவது ஒரு பொண்ணு இறந்துருக்கணும். அந்த பொண்ணோட ஆவி தான் பேயாக வந்திருக்கணும். அந்த பொண்ணு ஏற்கனவே ஃபெயில் ஆகிருக்கணும் நீட் எக்ஸாமில். இல்லாட்டி யாராவது சூசைட் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி யாராவது கொன்றுருப்பாங்க. அந்த அந்த கொன்ன பொண்ணை தான் பழி வாங்குறதுக்காக இந்த ஸ்கூலுக்கு திரும்பி வந்திருக்கணும். இந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுறதா படத்தோட கதையாக எடுத்திருக்காங்க. அந்த சுற்றவனை கண்டுபிடிச்சி யார் அன்னையை கொலை பண்ணானுங்களோ அவங்கள தேடி பழி வாங்குறதுக்காகவும், அப்புறம் அந்த ஸ்கூலில் எந்த சக்ஸஸ் ஆகிறவங்களாம் எந்த ஃபெயிலியரும் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் யாரும் சூசைட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கூல் பில்டிங் சுற்றி வரதாக சொல்கிறாங்க இந்த படத்தில். அதனால் நம்ம யோகி பாபு அவர் கண்டிஷன் எடுக்கிறாரு. கரண்ட்டு போச்சுன்னா மக்கள் எல்லாமே போராடுவாங்க. அப்புறம் ஆட்டோவுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆட்டோக்காரங்க எல்லோரும் போராடுவாங்க. ஆனால் ஜாதிக்கு ஏதாவது பிரச்சனை எவனும் கொடி பிடிச்சி போராட மாட்டாங்கிறது ஒரு டீப்பான கருத்தை சொல்கிறாரு. இதில் நிறையா கருத்துக்களை திணிச்சு அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது பேய் வழியில் கொண்டு போனால் தான் சிறப்பாக கொண்டு அந்த டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். அப்புறம் யோகி பாபு இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வார்டனாட்டம் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் வார்டனாட்டம் நம்ம திமிரு படத்தில் வடிவேல் எப்படி ப்ளே பண்ணாரோ அந்த மாதிரி யோகி பாபு இந்த கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு டீச்சராக இருக்கலாம், சைக்காலஜி டீச்சராக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கூல் வார்டனாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அதுக்கப்புறமா எப்படி பாஸ் ஆனோன்னே எப்படி ஜாலியாக ஆடுறாங்க, பிரின்ஸிபல் லீவ் ஆனோன்னே பிரின்ஸிபலை ஸ்கூலை விட்டு போனோன்னே எவ்வளோ ஜாலியாக கொண்டாடுறாங்கிறது பழைய நம்ம ஸ்கூலில் இருந்த மாதிரியே இந்த படத்தில் நல்லா ஜாலியாக காமிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதனால் அந்த ஸ்கூல் படம் பார்க்குறக்கு லைட்டாக போர் அடித்தாலும் மெயினாக இது கேர்ள்ஸை நோட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க நீட் எக்ஸாம்லாம் எழுதி ஃபெயில் ஆகிறனாலவே அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஹாஸ்டல் படம் மாதிரி இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கவங்க, அப்புறம் நீட் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கெலாம் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாமே இந்த படத்தை பார்க்கலாம். இல்லை லைட்டாக போர் அடித்தாலும் இந்த கருத்து எல்லாமே, ஆனால் அதெல்லாம் உண்மையான கருத்து தான், வாழ்க்கைக்கு ஒத்து போகிற கருத்து தான். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது பேய் படம்னால எல்லாம் பார்ப்பாங்கன்ட்டு இந்த கருத்து எல்லாத்தையும் பேய் படத்தில் திரிச்சிருக்காங்க.